நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார். தித்வா புயல் எதிரொலியாக இலங்கையினுடைய பல இடங்கள்ல கனமழை வெள்ளப்பெருக்கு மக்களை நிலைகுலைய செஞ்சிருச்சு. 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மாயமான நூற்றுக்கணக்கானோரை தேடுற பணி முழு வீச்சில் நடந்துட்டு வருது. புயல் சேதம் கடுமையா இருக்கிறதுனால இலங்கையில அவசர நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. தற்போதைய நிலவரம், மீட்பு நிவாரண பணிகள் பற்றி விளக்குவதற்காக இணைஞ்சிருக்காரு சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. டிட்வா புயல் நம் அண்டை நாடான இலங்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. வரலாறு காணாத கனமழை பெஞ்சிருக்கு. திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்குது. இலங்கையில பல இடங்கள்ல மழை வெள்ளம் மட்டுமில்ல, நிலச்சரிவு ஏற்பட்டு அப்படியே மண்ணுக்குள்ள புதைந்தும் பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கோரமா இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய அந்த காட்சிகள், அதை பாருங்க. இதுவரைக்கும் 120க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. 130 பேருக்கும் மேல காணாமல் போய்விட்டார்கள். சுமார் 50,000 பேர் வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு அரசின் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க. ராணுவ ஹெலிகாப்டர்கள், படகுகளில் சென்று வெள்ளத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணிகள் முழு வீச்சில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சுமார் 21,000 ராணுவ வீரர்கள் நாடு முழுக்க மீட்பு நிவாரண பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டத்தில் சேதம் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றதாம். கொழும்புவில் இருந்து இந்திய பெருங்கடலுக்கு சென்று கலக்கக்கூடிய கெலனி அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. அதோட கரையோரங்களில் வசிக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி இருக்கிறாங்க. முக்கிய அணைகள் எல்லாமே இலங்கையில் நிரம்பி விட்டன. அதனால அணைகள் திறக்கப்பட்டு அவ்வப்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பாருங்க. බයින් එක කැරකිලා තමයි මෙහා පැත්තකින් වතුර එන්නේ. கடைசியா 2003ல் இந்த நூற்றாண்டின் மோசமான மழை வெள்ள பாதிப்பை இலங்கை சந்திச்சுது. அப்ப 254 பேர் மழை வெள்ள பாதிப்புக்கு உயிரிழந்தாங்க. மிக மோசமான ஒரு பேரழிவா இருந்தது 2003ல். இப்ப ஏறக்குறைய சுமார் ஒரு 20 வருடங்கள் கழித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையும் கிட்டத்தட்ட அது போலதான் இருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது. காரணம், இப்பவே 120 பேருக்கு மேல இறந்துட்டாங்க, 130 பேருக்கு மேல காணாமல் போயிட்டாங்க. எங்கேயாவது மரக்கிளைகளை பிடித்து கொண்டு உயிருடன் சிக்கி இருக்கிறாங்களா, இல்ல மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டாங்களா அப்படிங்கிறது உறுதியாக தெரியவில்லை. தேயிலை சாகுபடிக்கு பேர் போன மத்திய மாவட்டமான பதுளையில மட்டுமே இரவு நேரத்தில் வீடுகள் மீது நிலச்சரிவு ஏற்பட்டதில் மண்ணில் புதஞ்சி 21 பேர் உயிரிழந்துட்டாங்கன்னு இலங்கை அரசின் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவிச்சிருக்கு. ரம்போடா கிராமத்துக்கு மேல மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த மலையால தான் ஒட்டுமொத்த கிராமமே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுச்சுன்னு சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க திகிலான வார்த்தைகளில் வர்ணிக்கிறாங்க. மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இலங்கை முழுக்கவே சுமார் 20% பேருக்கு மின்சாரம் இல்லை, அவதிக்குள்ளாகி இருக்கிறாங்க. நாடு முழுக்க பஸ்கள் ஓடவில்லை, ரயில் சேவையும் முழுதாக முடங்கி போய்விட்டது. நிவாரணப் பொருட்களையும் மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க முடியல. ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலமாக தான் மக்களை அணுக முடியுது. ஏன்னா அங்கங்க
குட்டி குட்டி தீவுகள் போல காட்சியளிக்குது மழை வெள்ளம் சூழ்ந்து. அனுராதபுரத்தில் ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் ஒருவர் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் போது தென்னை மரத்தில் ஏறி இரவு முழுக்க உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். நல்லவேளை ராணுவ ஹெலிகாப்டரை ஓட்டிச் சென்ற பைலட் ஒருவர் பார்த்து அவரை பத்திரமா மீட்டுட்டாங்க. அந்த காட்சிகளை பாருங்க. அனுராதபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்குள்ளேயே மழை தண்ணீரானது புகுந்து விட்டது. அங்கே அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் எல்லோரும் பாதுகாப்பாக வேற இடத்துக்கு மாற்றப்பட்டாங்க. இந்த பருவமழை சீசன்ல கடந்த 10 நாட்களுக்கும் மேலாகவே இலங்கை முழுக்க கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. 10 நாள் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 1000 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் கூட அந்த மக்களோட மனித நேயத்தை பாருங்க. நாமளே துன்பத்தில் தான் இருக்கோம், உயிர் பிழைச்சா போதும்னு தப்பிக்கிற நேரத்திலையும் ஒருத்தர் தண்ணியில ரொம்ப நேரமா தத்தளித்து கொண்டிருந்த ஒரு நாயை மீட்டிருக்கிறாரு. அந்த காட்சிகளையும் பாருங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தியா சார்பில் மத்திய அரசு நிவாரணப் பொருட்களை விமானம் மூலமாக அனுப்பி வைத்திருக்கு. கூடுதல் உதவி தேவைப்பட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கோம்னு பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளிச்சிருக்கிறாரு. இந்திய விமானப்படை விமானத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் வந்திறங்கிய அந்த காட்சிகளை பாருங்க. இலங்கையில் இப்போ மழை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொழும்புல இருந்து திரு பிரேம் அவர்கள் நம்மிடையே இப்போது நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்போ கொழும்புல நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க, அங்க மழை நிலவரம் எப்படி இருக்கு? சார் நான் கொழும்புல இப்போ சார் வணக்கம், நான் கொழும்புல இப்போ சிட்டில இருக்கேன் சார். கொழும்பு சிட்டி வெள்ளவத்தன்ற சொல்ற ஏரியாவில் இருக்கிறேன். அங்க மழை வெள்ளம் எப்படி இருக்கு சார்? இங்க சிட்டிக்குள்ள இப்ப நான் இருக்கிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மழை தொடர்ந்து இப்ப தொடர்ந்து ஒரு 3 நாளா மழை. இப்ப இன்னைக்கு காலையில இருந்து தான் இன்னைக்கு இங்க மழை இல்லை. இன்னைக்கு காலையில இருந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு, மழை இல்லை. இது வரைக்கும் மழை இல்லை. இப்ப கொழும்பு நகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாதுகாப்பாக இருக்கீங்க. இப்ப உங்களுடைய குடும்பத்தினர்களோ இல்ல உறவினர்கள் நண்பர்கள்லாம் இலங்கையின் மற்ற பகுதியில் இருக்கிறாங்களா? அவங்கள நீங்க தொடர்பு கொள்ள முடிந்ததா? அங்கெல்லாம் நிலைமை எப்படி இருக்கு சார்? இருக்காங்க சார், இருக்கிறாங்க. நீங்க சொல்ல பார்த்தா நுவரெலியாவை நீங்க மறந்துட்டீங்க. நுவரெலியாவில் தான் எங்களோட அப்பாவே இருக்கிறாரு. இப்ப 3 நாளா எங்களோட அப்பாவே கண்டக்ட் பண்ணிக்க முடியாம இருக்கு சார். இல்ல எந்த வழியா நீங்க முயற்சி பண்ணீங்க? அவரை தொடர்பு கொள்ள எந்த வழியா முயற்சி பண்ணீங்க? தொலைபேசி மூலமா இது பண்ணீங்களா எப்படிங்க சார்? ஆமா, தொலைபேசி மூலமா மட்டும்தான் அவரை கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னால இங்க இருந்து போய் பார்க்கவும் முடியாது. யாரு ஒரு ஃப்ரெண்டு, எந்த ஒரு ஃப்ரெண்டா கூட இல்ல ஒரு யார் மூலமாவே அவர் இப்படி என்னால கண்டக்ட் பண்ணிக்க முடியாம இருக்கு. நானே இப்ப யாராவது அவர் பக்கம் இருந்து ஏதாவது ஒரு கால் வருமானு சொல்லி தான் நானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் இருக்கிறாங்க சார் அங்க? உங்களுடைய அப்பா, அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா இருக்கிறாங்க சார், அப்பா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, அக்கா ஹஸ்பண்ட், மற்றது ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரையுமே தொடர்பு கொள்ள முடியல. யாரோட எந்த இதுல யார்கிட்ட இருந்துமே ஒரு இது வரைக்கும் ஒரு கால் இல்லை. நாங்க கால் எடுத்தாலும் கூட எந்த ஒரு லைன் கிடைக்குது இல்லை, கால் போகுதே இல்லை. இப்ப நிவாரண முகாம்கள்ல விசாரிச்சீங்களா? அரசின் நிவாரண முகாம்கள்ல ஒரு 45,000 பேர் கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்களே.
ஆமா. அங்க போய் அப்ப அவங்ககிட்ட நான் விசாரிக்கல. ஏன்னா அவங்க நிவாரண முகாமுக்கு போறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா எங்கட பக்கம் பெருசா பாதிப்பு ஆகுற மாரி அங்க எங்கட பக்கம் பாதிப்பு இல்ல. கேள்விப்பட்டாங்க. அந்த பாதிப்பு வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா அவங்களோட தொலைத்தொடர்பு அதாவது அவங்களோட எந்த ஒரு ஃபோனுமே வேலை செய்யதில்ல. அதாவது அந்த கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. மண் சரிவு, இப்படி பிரச்சனை ஆச்சு. லைன் கனெக்ஷன், கரண்ட் இல்லாம இந்த ஒரு பிரச்சனையால எங்களுக்கு ஒரு யாரோடையும் கதைக்கக்கூடிய இல்லாம இருக்குது. சார், அரசின் முன்னெச்சரிக்கை எந்த அளவுக்கு இருந்தது இந்த விஷயத்துல? முன்னெச்சரிக்கை எங்களுக்கு அவங்க எல்லாம் அவங்க ஓகே. அவங்க எல்லாம் முன்னெச்சரிக்கை எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிற இந்த மாதிரி ஏரியால இருக்கிற ஆட்கள் எல்லாம் நீங்க முன்னாடியே பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு எல்லாம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நியூஸ்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, இலங்கை மட்டுமல்ல, சில நாட்களுக்கு முன்னதான் தாய்லாந்தில் இது போன்ற ஒரு மோசமான மழை வெள்ள பாதிப்பை நம்ம பார்த்தோம். 300 வருஷத்தில் இல்லாத ஒரு மோசமான மழை தாய்லாந்தில். இதே மாதிரியே இந்தோனேஷியா, மலேசியான்னு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் முழுக்கவே வானிலை இந்த சீசனில் பயங்கரமான ஒரு பேரழிவை உண்டாக்கிவிட்டது. இந்தோனேஷியாவில் 127 பேர் இறந்திருக்கிறாங்க. தாய்லாந்தில் 145 பேர். அதன் தொடர்ச்சியாக தற்போது இலங்கை இப்பொழுதே 120 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் இந்த அளவுக்கு மோசமான ஒரு மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எல்லாத்துக்குமே பருவநிலை மாற்றம் தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. டிட்வா புயல் இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் இருந்துதான் வந்தது. அங்கு பயங்கர சேதத்தை உண்டாக்கிவிட்டது. தமிழகம் தயாராக இருக்கின்றது. மக்கள் பத்திரமாக வீட்டுக்குள்ளேயே இருங்கள். நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார்.